எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டியினுடைய மந்த்லி எக்ஸ்பைரி பிலோ 24 கீழே முடிவடைஞ்சிருக்கு. 23,913 க்ளோஸ் வச்சிருக்கு. மைனஸ் ஒரு 118 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. ஏன்னா நேத்திக்கான மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் கொடுத்து பெரிய ஒரு ஏற்றங்கள் இல்லை. இருந்தாலும் இன்னைக்கான மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட்டால் மேலே போக முடியல. திரும்ப பார்த்திங்க அப்படின்னா 24 பிரேக் பண்ணி கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். ஆனால் காலையில் டே ஹை 24,080 வரைக்கும் மேலே போயிட்டு டே லோ 23,885 வரைக்கும் டே லோ 23,913 க்ளோஸ் வச்சுருக்கு. மைனஸ் ஒரு 118 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு கேப் அப்புக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு கேப் அப்புக்கு அப்புறம் மார்க்கெட் 24,000க்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல. ஒரு செல்லிங்கில் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் இந்த கேப்பை ஃபில் பண்ணுமா, திரும்ப அந்த 700-750 ரேஞ்சில் க்ளோஸ் வைக்குமா, இல்லை இந்த லெவல்லேருந்து இந்த 920 ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுமா? அப்படி மேலே போனால் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே, கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்லாம் எங்கே? இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இன்றைக்கான டே லோ 23,880 ஒரு சப்போர்ட்டு ஆக்ட் ஆகும். அதையும் உடைச்சது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,800 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,720 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,980 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த லெவல்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அடுத்தது 24,040 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 24,080 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இன்றைக்கான டே ஹை. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே காலையில் ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் மேலே போன மார்க்கெட் அதுக்கு 24,080க்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல. திரும்ப மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 24,000 பிரேக் பண்ணி 880 வரைக்கும் டேலோ 23,880 வரைக்கும் 23,913 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் இன்றைக்கான டே லோ இந்த 23,920 இந்த ரேஞ்சு கீழே இருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சு கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது அப்படின்னா நம்ம பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது 800-750 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி 23,920க்கு மேலே இருக்குது அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சடனாக பையிங் எடுக்கக்கூடாது. நல்லா பையிங் லெவல் பிரேக் அவுட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,980 இந்த லெவல்ஸ், அதாவது இந்த லெவல்ஸ் 980க்கு மேலே இருந்தால் மட்டுமே நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணணும். அடுத்தது 24,080 120 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி 920 உடச்சிட்டு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். மெயினாக இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். பையிங் பிரேக் அவுட் 23,980, செல்லிங் பிரேக் அவுட் 23,920. இதை நம்ம நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸில் கன்சிடர் பண்ணலாம். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.